புதிதாக உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணம் வரும் 10ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசன்னா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்ப்போம். பிரசன்னா, மின் கட்டணம் உயர்த்துவதற்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆகிய இந்த அமைப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு மின்சாரத்தை மின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்தான ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை பொதுமக்களிடம் நடத்தியது. இந்த கூட்டத்திலே பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, மின் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மின்சார வாரியம் தரப்பிலே ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 10,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த இழப்பை சரி செய்வதற்காகவே இந்த மின் கட்டணத்தை உயர்த்தும் நடவடிக்கையை மின்வாரிய அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனாலும் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தாமல் குறிப்பாக மின்சார வாரியத்திற்கு அதிக அளவில் இழப்பீடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அதிக அளவில் அதிக பணம் கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கை காரணமாகவும், மேலும் டிரான்ஸ்மிஷனில் ஏற்படும் இழப்பை சரி செய்தாலுமே இந்த மின்சார வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கலாம் என்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் இழப்பை தடுக்கும் முதற்கட்ட நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 10,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்படுவதனால அந்த மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள்? அதாவது தற்பொழுது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள பட்டியலில் முதல் கட்டமாக முதல் 100 யூனிட்டுகளுக்கு ₹2.60 இருந்ததை தற்பொழுது ₹3 உயர்த்தியுள்ளனர். இதேபோல் முதல் 200 யூனிட்டுகளுக்கு ₹2.80 இருந்து தற்பொழுது ₹3.25 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 201 யூனிட்டிலிருந்து 500 யூனிட் வரை ₹4 இருந்த மின் கட்டணம் தற்பொழுது ₹4.60 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 501 யூனிட்டுக்கு மேல் ₹5.75 இருந்த கட்டணம் ₹6.60 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கடைகளுக்கு ₹7க்கு வழங்கிய மின்சாரம் தற்பொழுது ₹8.06 வழங்கப்படுகிறது. மேலும் தொழிற்சாலைகளுக்கு ₹5.50 வழங்கப்பட்ட மின்சாரம் தற்பொழுது ₹7.22 வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக இணைப்புக்கு ₹10.50 வழங்கப்பட்ட மின்சாரம் ₹12.10 வழங்கப்படுகிறது. இதிலிருந்து சராசரியாக ஒரு 40 பைசா முதல் ₹1.50 வரை உயர்த்தப்படும் என்ற ஒரு பட்டியலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரும் 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மின் கட்டணம் உயர்வு பற்றியும் மின் கட்டணம் 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்ததற்கு நன்றி பிரசன்னா.